சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 8வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் லாவண்யா. சிங்கார சென்னை என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் அந்த சென்னையை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் முக்கிய பங்கு தூய்மை பணியாளர்களாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 8 நாட்களாக தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க கோரி ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அரசு இவர்களை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அவர்களுடைய போராட்ட நிலவரம் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 153 படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளித்தனர். 4.5 ஆண்டு ஆட்சி காலம் முடிவடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்காலிகமாக பணியாற்றி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்த சென்னை மாநகராட்சி ஆர்வம் காட்டி வருகிறது. இதனை கண்டித்து மண்டலம் 5, மண்டலம் 6 சேர்ந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 8வது நாளாக தொடர்ந்து சென்னை ரிப்பன் மாளிகையினுடைய வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெயில் மழையை கடந்து இரவு பகலாக குடும்பங்களை விட்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இவர்களினுடைய இந்த நிலைமையை அரசு கண்டுகொள்வதாக தெரியவில்லை. தற்பொழுது நாம் களத்தில் இருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். வணக்கம். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அரசு சார்பில் என்ன பதில் கிடைச்சது? மேலும் காவல்துறை உங்களை கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட போவதான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதோட உண்மைத்தன்மை என்ன? வணக்கம். என் பேர் லட்சுமி. டிவிஷன் 61 ஜூன் 5 பேசுறோம். நாங்க ஒரு 12 வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வேலைக்காக தான் நாங்க இங்க காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு ரிப்பன் மாளிகையில இருந்து எங்களுக்கு வந்தது என்ன வந்ததுன்னா, எல்லாரையுமே நீங்க தனியார் மையத்துல போய் வேலை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் ஒரு குரல் சொல்றாங்க. அதுவும் அந்த மேயர் நம்மளோட தோழர்கள் போயிருக்காங்க 5 பேர் பேச்சுவார்த்தைக்கு. அப்ப சொல்றாங்க, தனியார் மையத்துல வேலை செய்ய உங்களுக்கு என்ன கஷ்டம், இஎஸ் இருக்கு, பிஎஃப் இருக்கு அப்படின்றாங்க. அது ஒண்ணு. 2வது, நேத்து நைட்டு போலீஸ் ஒரு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல அடைச்சு வைக்க போறதா, பப்ளிக்கு நாங்க இடைஞ்சலா இருக்கிறோம் சொல்லிட்டு. எந்த பப்ளிக்காக நாங்க இடைஞ்சலா இருந்தோம்? இந்த பப்ளிக் தானே நாங்க வேலை செஞ்சோம். இந்த பப்ளிக் தானே கொரோனா எல்லா ஒரு இயற்கை சீற்றத்துல நாங்க வேலை பார்த்தோம். எந்த பப்ளிக் இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இவங்க இருக்கிறது எங்களுக்கு இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ குப்பை தேங்கி இருக்குது, அப்ப அந்த பப்ளிக் தெரியல. நான் அங்கங்க தொற்று நோய் பரவுது, அந்த பப்ளிக் தெரியல. ஒரு வீட்டு வாசல்ல அவ்வளவு புழு போகுது, அப்போ அந்த பப்ளிக் தெரியல. நாங்க எங்க உரிமைக்காக தூய்மை பணியாளர்கள் 12-13 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்கள் நாங்க எங்களோட உரிமையை கேட்கறதுக்கு வரும்போது எப்படிங்க பப்ளிக் நாங்க தொல்லையா இருப்போம்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட சொன்னாங்க. 8 நாளா திரும்பி பார்க்காத காவல்துறையோ நம்ம அதிகாரிகளோ, அரசு அதிகாரிகள் யாருமே திரும்பி பார்க்காதவங்க இப்ப பப்ளிக் இடையூறா இருக்குன்னு சொல்லி எப்படி அவங்க பேசுவாங்க? எப்படி அவங்களால முடியுது? 8 நாளா பெண்களும் ஆண்களும் இவ்வளவு நாங்க 8 நாளா அவஸ்தைப்பட்டு இருக்கோம். வெயிலையும் மழையில. நேற்று நைட்டு மழை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழை. சரி, தார்பாய் கட்டி நாங்க அதுலயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அப்பெல்லாம் தெரியாத ஒரு அரசாங்கம் இப்ப பப்ளிக்னு சொல்லிட்டு பொதுமக்களை இப்ப பணியமா வச்சு பொதுமக்களுக்கும் எங்களுக்குமான ஒரு அதே சொல்லுவாங்க அந்நிய உன்னத்தை இப்ப இவங்க கெடுக்க பாக்குறாங்க. பொதுமக்களோட என்ன தெரியுமா, நீங்க நல்லா இருந்தீங்க தாங்க நாங்க நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு பொதுமக்களை இன்னைக்கு எங்களுக்கு எதிராக திருப்பறதுக்கு முயற்சி பண்ணி இந்த சென்னை மாநகராட்சி ஆணையரும் பிரியாவும் இப்ப தொடர்ந்து மாசம் தொடங்கி ஒரு 8 ஆயிடுச்சு. இப்ப வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், ஏனைய நிறைய செலவுகள் இருக்கும். அதையெல்லாம் எப்படி சமாளிச்சுட்டு இப்ப போராட்ட களத்துல இருக்கிறீங்க? அதெல்லாம் சமாளிச்சுட்டு இல்ல, அந்த வேதனையோட நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு தேவை, நாங்க ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம், நீங்க எங்களோட வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. 23,000 ரூபாய் 320 சம்பளத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. எங்களுக்கு தனியார் மையம் வேலை பாக்குறது முடியாது. 14,000 எங்க இருக்கு, 23,000 எங்க இருக்கு? எதுக்கு எங்களை இப்படி ரொம்ப துன்பத்துல ஆளாக்குறாங்க? அதான் நீங்க தனியார் மையத்துக்கு தான் போனா அவங்க பிடிவாதமா இருந்தனா அப்ப என்னதான் அரசாங்கம் இங்க நடக்குது? ஏன் அரசாங்கம் எடுத்து நாங்க கேள்வி கேட்க மாட்டோம்? எங்களோட வயிற்றுச்சல். இப்ப அடுத்த மாசம் எங்களுக்கு சம்பளம் இல்ல, அடுத்த மாசம் வாடகை என்ன பண்ணுவோம், பசங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் கேட்டது எங்களோட கோரிக்கை 2 தான். பணி நிரந்தரம் மட்டும், பணி பாதுகாப்பு. இந்த 2 மட்டும் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க பாக்கலாம். எங்களோட உரிமை அப்ப நாங்க கேட்கறதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்ல. நாங்க எப்படி கேட்கறது? அவங்க காலில் விழுந்ததா இப்ப கேட்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க.
சொல்றாங்க. நேற்று ஒரு ஊடகத்துல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, பிரியா மேடம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு அந்த 10 வருஷ கதையை ஏன் எடுக்கிறீங்க? 10 வருஷம் நீங்க எங்க போனீங்க? 10 வருஷம் இப்ப சொல்றீங்க, அந்த 10 வருஷ கதையை நீங்க எடுக்கிறீங்க. அந்த 10 வருஷத்துமா அங்க இருக்க தோழர்கள் இங்க வந்து வேலை பாக்குறோம். அந்த தோழர்கள்லாம் சேர்ந்துதான் நாங்க இப்ப எல்லாருக்கும் போராட்டம் பண்றோம். 2017 வந்த நிலைமை 2025 வரக்கூடாது. அன்னைக்கு நாங்க தனியா இருந்தோம், நாங்க உங்க கூட வந்து சேர்ந்தோம், என்னையும் ஸ்டாப்பா நாங்க சேர்ந்தோம். அந்த ஆதங்கத்துல தான் எல்லாம் சேர்ந்து நாங்க போராடுறோம். புரியுங்களா? அவங்களும் இப்ப எங்க தோழர்கள் தான். இப்ப தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. உங்களை நாங்க நிரந்தரப்படுத்துவோம், ஆட்சிக்கு வந்தா நிரந்தரப்படுத்துவோம்னு சொன்னாரு. 4.5 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சிருக்கு. இப்ப நீங்க யாரையாவது சந்திக்க முடியுதா? அமைச்சரையோ மேயரையோ சந்திக்க முடியுதா? முதல்ல இப்ப ஆள்ற திமுக கட்சிக்காரங்கள ஒருத்தரை கூட பார்க்க முடியல. ஒரு கவுன்சிலர் வர்றது கிடையாது, ஒரு எம்எல்ஏ வரல, எம்பி வரல. ஏன் இங்க இருக்கிற மேயரே வந்து பார்க்கல, கமிஷனர் வந்து பார்க்கல. உள்துறை அமைச்சர் நேரு வந்தாங்க, 2500 பேருக்கு பர்மனன்ட் ஆர்டர் கொடுத்துட்டு பின்வழியா போறாங்க. அப்போ எங்களை அவங்க ஒரு பொருட்டா மதிக்கல. இந்த 2000 பேரை அவங்க என்னன்னு கூட கேட்கல. தூய்மை பணியாளர் 4 நாளும் புடிச்சிட்டு அவங்க பாட்டுல அவங்க வேலையை பார்ப்பாங்க, அப்படிதான் அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா எங்க வேதனைய புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு புரியறதுக்கு மனசு வரல. ரெண்டாவது, தனியார் மயம் ஒண்ணு ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்ற அவங்களும் புரிஞ்சுக்கணும். தனியார் மயத்துல இருக்கிற 11,000 ரூபாய் சம்பளத்தை குறைச்சா நாங்க எப்படி நாங்க குடும்பத்தை தள்ளுறது? நீங்க எங்களுக்கு பணி பாதுகாப்பு, நாங்க செஞ்ச வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறோம், நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். கோர்ட் ஆச்சு, நாங்களாச்சு, எங்க கேஸ் ஆச்சு, நாங்க பாத்துக்கிறோம். இவங்களுக்கு அதுல என்ன ஒரு கஷ்டம் இருக்குது? எங்க வேலையை திருப்பி தர்றதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? இப்ப தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வரீங்க. என்ன மாதிரியான தகவல் மாநகராட்சியிலிருந்து உங்களுக்கு கிடைக்குது? தற்போதைக்கு எந்த விதமான தகவலும் வரல. மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும் என்று கூறியுள்ளனர். பல்வேறு சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திச்சுட்டு நீங்க வரீங்க. வீடை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படி நீங்க வந்து சமாளிக்கிறீங்க? என்ன மாதிரியான சூழல்ல இப்ப நீங்க இருக்கீங்க? எங்களோட நிரந்தர கோரிக்கை பணி நிரந்தரம் வேணும்ன்ற கோரிக்கைக்காக எல்லாத்தையும் நாங்க விட்டு கொடுத்து இங்க நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப பணி நிரந்தரம் அப்படிங்கிற உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படல அப்படிங்கிற பட்சத்துல இந்த போராட்டம் எந்த அளவுக்கு போகும்? இதோட வீரியம் என்ன? எங்களுக்கு தனியார் மயம் என்பது வேண்டாம். இவர்கள் பணி நிரந்தரம் கொடுக்கவில்லை என்றால் கூட எங்களுடைய சங்கம் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. அந்த வழக்கு மூலியமாக நாங்கள் வந்து பணி நிரந்தரம் பெற்றுக்கொள்வோம். இவர்கள் எங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்பதுதான் இங்குள்ள அனைத்து தொழிலாளர்களின் நோக்கம். இப்ப காவல்துறையோட தரப்புல இருந்து ஒரு தகவல் வருது. என்னன்னா, நீங்க உங்களை வந்து போராட்டத்தை களைஞ்சி போக சொல்லியும் இல்லனா கைது நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த தகவலின்படி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து இந்த கூட்டத்தை கலைக்க அவங்க ஒரு வியூகம் யோகிக்கிறாங்க, மற்றபடி வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. இவங்க இப்ப ஆட்கள் ஒரு சிலர் நம்ம சிறைப்பிடிப்பார்கள் சொன்னா இங்கிருந்து கலைந்து போயிடுவார்கள் என்ற பயத்தை கொண்டு இவர்கள் சதி செய்கிறார்கள். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை உறுதியுடன் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இவர்களை கலைந்து செல்வதற்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து பல்வேறு வியூகங்களானது போடப்பட்டிருப்பதாக அவர்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். மண்டலம் 5, 6 இருக்கக்கூடிய 2000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்த மாநகராட்சி ஆர்வம் காட்டி வருகிறது. தற்பொழுது இவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தினுடைய அளவு என்பது 22,000 ரூபாய் ஆக இருக்கிறது. இவர்கள் தனியார் மயத்திற்கு செல்லும் பொழுது பெண்கள் மாதத்திற்கு 16,000 ரூபாயையும் ஆண்கள் 18,000 ரூபாயையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. 10-15 ஆண்டுகள் தொடர்ந்து தூய்மை பணியாளராக பணியாற்றி வரக்கூடிய இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி தற்பொழுது தான் 22,000 ரூபாய் வரை வந்திருக்கிறார்கள். இவர்களினுடைய அந்த ஏணியை வைத்து ஏறி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படியை ஏறினால் ஒரு 5 படி கீழே சறுக்கும் என்பார்களே, அதே போல தற்பொழுது தனியார் மையத்திற்கு இவர்கள் சென்றால் அவர்களுடைய சம்பவம் சரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மேலும் பணி பாதுகாப்பு என்பது ஒரு ஊசலாட்டமாகத்தான் இருக்கும். ஆகவே தூய்மை பணியாளர்கள் திமுக வாக்குறுதியில் கொடுத்ததுபடி எங்களுக்கு பணியை நிரந்தரம் செய்து தர வேண்டும், அதே போல தனியார் மயம் கூடாது என்பதனை வலியுறுத்தி தொடர்ந்து 8வது நாளாக களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள்.
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்காலிக தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சியை கைப்பற்றிய விளம்பர திமுக அரசு தற்பொழுது அவர்களை தனியார் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக கிட்டத்தட்ட 8 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அரசும் சரி அதிகாரம் சரி அவரை கண்டுகொள்ளவில்லை என்று அவர்களுடைய கோரிக்கைகளையும் கண்ணீரையும் முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நேரலையில் வந்தமைக்கு நன்றி லவண்யா.